வணக்கம். மூவாஸ் குக்கரியிலிருந்து வசுமதி முரளிதரன். இன்னைக்கு 3 வித பாயசம், 3 வித சுண்டல் செஞ்சு காமிக்க போறேன். அது என்னென்ன பாயசம் அப்படின்னாக்கா, பருப்பு பாயசம், பாசிப்பருப்பு, அதுக்கு தேவையான பாசிப்பருப்புக்கு வறுத்து வேக வச்சு எடுத்து அதுக்கு இது பண்ணி தேங்காய் பால், அதுக்கு தேவையானது தேங்காய் பால், வெல்லம், ஏலக்காய் பொடி. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தது இன்னொரு அடுத்த பாயசம் கோதுமை ரவை பாயசம். அதுக்கு தேவையானது வெல்லம், ஏலக்காய் பொடி, முந்திரி, திராட்சை. அடுத்தது கேரட் கீர். அதுக்கு கேரட் கட் பண்ணி இந்த பாசிப்பருப்பு வேக வைக்கும் போது அதை மேலே வச்சு குக்கர்ல வைக்கலான்னு தோலை சீவி அலம்பி தோலை சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பாதாம் பருப்பு கொஞ்சம் ஒரு 10 போல பாதாம் பருப்பு கூட போட்டு அரைக்கிறதுக்கு. அதுக்கு சர்க்கரை, ஏலக்காய் பொடி. முதல்ல முந்திரி திராட்சைய வறுத்து எடுத்து வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் பாதி பொன்னிறமா வந்த உடனே திராட்சை பழம் அதையும் போட்டு நல்லா உப்பி வரும்போது, திராட்சை உப்பி வரணும். எடுத்து இதை எடுத்துட்டு ஒரு கப்பில் ஏதாவது எடுத்து வச்சுருங்க. இதுல பைத்தம்பருப்பு ஒரு அரை கப்பு, நான் ஒரு பெரிய ஒரு குழிக்கரண்டியில ஒரு குழிக்கரண்டிக்கு 1.5 கரண்டி எடுத்து வச்சிருக்கேன். 2 கரண்டியே வந்துட்டு அத லேசா கலர் மாறாம வாசனை வரா மாதிரி வறுத்துக்கோங்க. இப்ப லேசா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு இந்த பாசிப்பருப்போட வேணும்ன்ற சிலர் பிடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டு லேசா வறுத்து அதையும் போட்டுக்கலாம். இது ஒன்லி பாசிப்பருப்பு பாயசம் தான். வறுபட்டுருது. இதை குக்கர்ல வைக்கிறதுக்கு இந்த தண்ணி வச்சிருக்கேன் குக்கர்ல. அதை வச்சுட்டு குக்கரை எப்போ ஆஸ் யூஷுவல் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இதுக்கு வேணுன்ற அளவு தண்ணி விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயே இந்த கேரட் பாயசத்துக்கு வேணும் கேரட்டை தட்டில் வச்சிரு. வச்சு விசில் போட்டு 4-5 விசில் வரட்டும். நல்லா கேரட்டும் நல்லா குழைய வேகணும், பைத்தம்பருப்பும் நல்லபடியா நல்லா குழைய வேகணும். 5 விசில் வந்துடுத்து. இதை எடுத்து வச்சிருக்கேன். அது ஆறினதுக்கு அப்புறம் அது எப்படி பண்ணான்னு காமிக்கலாம். அந்த முந்திரி வறுத்த இதுல தேங்காய் வறுத்த இது மறந்து போயிட்டேன். சின்ன பல்லா தேங்காய அதையும் இது வறுத்துப்போம். இது நல்லா தேங்காய் செவக்க வறுபட்டுருத்து. அதை எடுத்து வச்சுருங்க ஒரு இதுல தனிய. பாயசத்துக்கு மேல போடலாம். அடுத்ததா இப்ப கோதுமை ரவை பாயசம். இந்த கோதுமை ரவைய கொஞ்சமா நெய் விட்டு ஒரு கரண்டி, ஒரு குழிக்கரண்டில ஒரு கரண்டி வறுக்கிறேன். இதை நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துட்டு நீங்க இந்த பாயசத்துக்கு வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம், சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம்.
நான் வந்து இதுக்கு இன்னைக்கு வெல்லம் தான் போட போறேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இது பொரிஞ்சு வந்துருது. இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொட்டி வேக வைக்கணும். இந்த கோதுமை ரவை நல்லா வெந்தெடுத்து இப்போ இதுக்கு வெல்லம் போடலாம். ஒரு கரண்டி போட்டோம் இல்லையா, அதுக்கு 2 கரண்டி. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வாசனை, வெள்ளை வாசனை போகணும். ஏலக்காய் பொடி போடணும். இது நல்ல வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு வெள்ளை வாசனை போயிடுத்து. இப்போ இதுக்கு முந்திரி திராட்சையை போட்டு பாலை விடணும். ஆறின பால் தான் நான் வச்சிருக்கேன். இது முந்திரி திராட்சை. கோதுமை பாயசம் ரெடி ஆயிடுத்து. கோதுமை ரவா பாயசம். நம்ம இப்போ பைத்தம்பருப்பை வேக வச்சோம் இல்லையா, இது இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா குழைவா இதுவாகிடுது. அதில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட் பாயசத்துக்கு இந்த இது பாதாம் முந்திரி இதையும் கேரட்டையும் போட்டு அரைக்கணும். அடுத்தது பருப்பு பாயசத்துக்கு ஒரு பாத்திரம் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் வெல்லம் 1 2 கரண்டி போட்டோம் இல்லையா, இது 2.5 கரண்டி இருந்தது வெல்லம். நல்ல வெல்லம் கரையணும். வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நான் வந்து இந்த பருப்பு இது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிறதுனால வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். அதர்வைஸ் கொஞ்சம் நீங்க பருப்பு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா வெல்லம் கரைஞ்ச உடனேயே நீங்க அந்த பருப்பு இதை எடுத்து போட்டு இது பண்ணி விட்டுடலாம், கலந்து விட்டுருக்கலாம். இப்போ இந்த பருப்பு இதை இதுல விடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஏலக்காய் பொடி, நான் இந்த அடுத்த கேரட் பாயசத்துக்கு கேரட்டையும் முந்திரியும் இதை அரைச்சி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப இந்த தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் தான். இது சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும்.
தேங்காய் பால் விட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்குது. முடிஞ்சிடுது, கொதிச்சிடுது. பைத்தம்பருப்பு பாயசம் ரெடி. இப்போ இதுக்கு இந்த தேங்காய் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது முந்திரி திராட்சை. இப்போ கொஞ்சம் பால் விட்டுருக்கேன். இந்த அரைச்ச விழுதியும் அதில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பால். இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த பால் போராது, நான் இன்னும் கொஞ்சம் விடுறேன். இப்போ இதுக்கு சர்க்கரை. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன். இதனோட திக்னஸை பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க, வாட்டர் சேர்த்துக்கலாம். கேரட் கீர் ரெடி ஆயிடுது. இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. கேரட் காயே வயிற்றுக்குள்ளே போகிறது. அடுத்தது இந்த பாதாம் பருப்பு, பால், அதனால் இது ரொம்பவும் உடலுக்கு சத்தான ஒரு பாயசமாக இருக்கும். கேரட் கீர் ரெடி. 3 வெரைட்டி ஆஃப் பாயசம் ரெடி. இது கோதுமை பாயசம், கோதுமை ரவை பாயசம், இது பருப்பு பயத்தம்பருப்பு பாயசம், இது வந்து கேரட் கீர். எல்லாரும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கமெண்ட் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்கள் நான் திருப்பி திருப்பி போடுற வீடியோலாம் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளீஸ் அதை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.